காய்ஸ், நான் உங்கள் மிஸ் வாய்ஸாலஜி. நம்ம எல்லாரோட மனசுலையும் ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது. நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும், மற்றவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன் இத்தனை பிரச்சனை அப்படின்னு. கரெக்டாக நம்ம எல்லாரும் ஓடிட்டே இருக்கோம். நல்ல வேலை, அதிக சம்பளம், பெரிய வீடு, இது எல்லாம் கிடைக்கணும்னு. ஆனால் இது எல்லாமே கிடைச்சப்புறமும் ஏதோ ஒன்று குறையுதே, அந்த நிம்மதி எங்கே போச்சுன்னு இன்னும் எதையோ தேடுறோம் இல்லையா? இன்னைக்கு உங்களுக்காக தான் ஒரு கதை சொல்ல போகிறேன். இது வெறும் கதை மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்க்குற பார்வையே மொத்தமாக மாற்ற போகிற ஒரு நிஜமும் கூட. வீடியோவை கடைசி வரை பாருங்கள். நீங்கள் தேடிட்டு இருக்க நிம்மதிக்கான பதில் வீடியோ கடைசியில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு புகழ்பெற்ற பேராசிரியர் இருந்தார். அவரோட பழைய மாணவர்கள் இப்போ வாழ்க்கையில் பெரிய பெரிய பதவிகளில் நல்ல நிலைமையில் செட்டில் ஆனவங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் அந்த பேராசிரியரை பார்க்க அவரோட வீட்டுக்கு வந்தாங்க. ஆரம்பத்தில் எல்லாரும் சிரித்து பழைய நினைவுகளை பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த பேச்சு அவங்களோட தற்போதைய வாழ்க்கை முறை பக்கம் திரும்பிச்சு. அப்போ ஒவ்வொருத்தராக புலம்ப ஆரம்பிச்சாங்க. சார், வேலையில் பயங்கர ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஆஃபீஸ் அரசியல் தாங்கவே முடியலை, குடும்பத்தில் நிம்மதியே இல்லை, வாழ்க்கையே ஒரு ஓட்டப்பந்தயம் மாதிரி இருக்குன்னு தங்களோட மன கஷ்டத்தை எல்லாம் கொட்டுனாங்க. பேராசிரியர் சிரிச்சுக்கிட்டே, சரி நீங்கள் எல்லாரும் ரொம்ப தூரத்தில் இருந்து வந்திருக்கீங்க, முதல்ல உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சமையலறைக்குள்ளே போனார். கொஞ்ச நேரத்தில் ஒரு பெரிய பித்தளை பாத்திரத்தில் காஃபியோடு வெளியே வந்தார். ஆனால் கூடவே ஒரு பெரிய தட்டில் விதவிதமான காஃபி கப்புகளை கொண்டு வந்து மேஜை மேலே வச்சார். அந்த கப்புகள் எல்லாம் எப்படி இருந்தது தெரியுமா? ஒரு சில கப்புகள் சாதாரணமான பிளாஸ்டிக் கப்புகள், மற்றொரு சில கப்புகள் கண்ணாடி கப்புகள். ஆனால் மற்றொரு சில கப்புகளோ விலை உயர்ந்த அழகான டிசைன்கள் செய்யப்பட்ட கிறிஸ்டல் கப்புகள். பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆடம்பரமாகவும் அழகாகவும் இருந்துச்சு. பேராசிரியர் சொன்னார், உங்களுக்கு தேவையான காஃபியை நீங்களே இந்த கப்பில் ஊற்றி எடுத்துக்கோங்கன்னு. அடுத்த சில நொடிகளில் அங்கே என்ன நடந்தது தெரியுமா? ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டுக்கிட்டு அந்த தட்டில் இருந்த மிக அழகான விலை உயர்ந்த கப்புகளை தேடி எடுத்து காஃபி ஊற்றிக்கிட்டாங்க. கடைசியில் அந்த தட்டில் மலிவான சாதாரணமான பிளாஸ்டிக் கப்புகள் மட்டும்தான் மிச்சம் இருந்தது. எல்லாரும் அவங்க கப்போடு உட்கார்ந்த உடனே பேராசிரியர் அவங்கள பார்த்து சிரிச்சுட்டே சொன்னார், கவனிச்சிங்களா, உங்கள் எல்லாரோட கண்ணும் அந்த அழகான விலை உயர்ந்த கப்புகள் மேலே மட்டும்தான் இருந்தது. நீங்கள் யாருமே அந்த சாதாரண கப்புகளை தொடக்கூட இல்லை. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கையில் இப்போ இருக்க கப்பை விட அடுத்தவங்க கையில் இருக்க கப்பை அழகாக இருக்கேன்னு இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்க, கரெக்டா அப்படின்னு கேட்ட உடனே மாணவர்கள் எல்லாரும் அமைதியாக பேராசிரியரை பார்த்தாங்க. உண்மையிலேயே உங்களுக்கு தேவையானது காஃபி தான், கப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் எல்லாரும் சிறந்த கப்புகளுக்காக போட்டி போட்டுக்கிட்டீங்க. இப்போ நான் சொல்ல வர்றதை நல்லா கவனிங்க. இந்த கதையில் வர்ற காஃபி தான் நம்மளோட வாழ்க்கை. ஆனால் நம்ம வச்சுருக்க வேலை, சம்பாதிக்கிற பணம், சொத்து, அந்தஸ்து, இது எல்லாமே அந்த காஃபி கப்பு மாதிரி தான். வாழ்க்கையை வாழ உதவுற ஒரு கருவி, அவ்வளவு தானே தவிர அதுதான் வாழ்க்கையே கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? அந்த கப்போட டிசைனையும் அழகையும் மட்டுமே பார்த்துட்டு உள்ளே இருக்கிற காஃபியோட சுவையை ரசிக்க மறந்துடுறோம். உங்கள் கையில் இருக்கிற காஃபியோட சுவை நல்லா இருக்கப்ப அது பிளாஸ்டிக்கில் இருந்தால் என்ன, கிறிஸ்டல் கப்பில் இருந்தால் என்ன நான் சொல்கிறது? நம்ம நிஜ வாழ்க்கையிலையும் இதே தப்பை தான் தினமும் செஞ்சிட்ருக்கோம். பக்கத்து வீட்டுக்காரன் என்ன கார் வச்சுருக்கான், ஆஃபீஸில் மற்றவங்களுக்கு என்ன ப்ரமோஷன் கிடச்சிருக்கு, சோஷியல் மீடியாவில் மற்றவங்க எப்படி ஆடம்பரமாக வாழ்கிறாங்கன்னு மற்றவங்களோட கப்பை மட்டும் பார்த்து கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க அழகான வாழ்க்கையும் அதில் இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்களையும் ரசிக்க மறந்துடுறோம். உங்ககிட்ட இன்னைக்கு என்ன வேலை இருக்கோ, எவ்வளோ பணம் இருக்கோ, உங்களை சுற்றி எவ்வளவு நல்ல மனிதர்கள் இருக்காங்களோ அதுவே போதும். நிம்மதிங்கிறது வெளியே எங்கேயும் இல்லை. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அந்த பார்வையில் தான் இருக்குது. இனிமேலாவது அடுத்தவன் கையில் இருக்கிற கப்பை வேடிக்கை பார்க்குறத நிறுத்திட்டு நம்ம கையில் இருக்கிற காஃபியை ரசித்து குடிக்க ஆரம்பிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். அடுத்த நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் மிஸ் வாய்ஸாலஜி.